அவருடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற காயங்களுக்கு தீர்வு, விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற நோய் பாதிப்புகளுக்கு தீர்வு என்கின்ற வகையில் ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் விளையாட்டு மருத்துவத்துறைக்கு என்று ஒரு பிரத்யேக மருத்துவ கட்டமைப்பு ஒன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் விளையாட்டுத்துறையில் மிக முக்கியத்துவமாய் அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஒருங்கே ஏறத்தாழ ஒரு 10,000 சதுர அடி பரப்பில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் துணை முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கிராமங்களிலாக இருந்தாலும் குக்கிராமங்களிலாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு ஒரு பிரத்யேகமான சிகிச்சை மையம் ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக மாநில அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இதற்குரிய வசதிகள் இந்தியாவில் இருந்தாலும் இன்றைக்கு அரசு மாநில மருத்துவமனைகளில் முதன்முறையாக இந்த மையம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவ சிகிச்சை மையத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது திறந்து வைத்து தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பயன் தரும் என்கின்ற வகையில் நம்பிக்கை தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறையின் செயலாளர், அதேபோல் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர் பெருமக்கள் கலந்து கொண்டு இது மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது. இல்லை, முதல் முறையாக இது தொடங்கி இருக்கு. இதனுடைய விரிவாக்கம் இங்கே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி, அதனுடைய விரிவாக்கம் என்பது வருகிற காலங்களில் நடைபெறும், படிப்படியாக நடைபெறும். மருத்துவத்துறையை பொறுத்தவரை கடந்த 1 மாத காலத்திற்குள்ளாகவே ஒரு 380 கோடிக்கு மேலான மருத்துவ கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு 160 கோடிக்கு மேலான மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்தார்கள். நாளை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 196 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்களும் ஒரு 60-70 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும் ஆக மொத்தம் ஒரு 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறையைச் சேர்ந்த கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நேற்றைக்கு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு பொது அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடாது, பள்ளிகளுக்கு சின்னம்மை என்கின்ற அந்த பாதிப்புள்ள இருக்கிற குழந்தைகள் பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த இன்னும் கொஞ்சம் வெயில் கூடுதலாகிற போது அதை தணிக்கிற வகையிலான அந்த விழிப்புணர்வு முகாம்கள் என்பது மாவட்ட அளவில் நடத்தப்படவிருக்கு.